Hi everyone. Today my second session. இந்த ரெண்டாவது செஷனில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பண மோசடி தடுப்பு சட்டம் மணி லாண்டரிங் பற்றியும் நோ யுவர் கஸ்டமர் பாலிசி. இந்த மணி லாண்டரிங் அண்ட் நோ யுவர் கஸ்டமர் பாலிசியில் நம்ம என்னென்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி லாண்டரிங் அண்ட் ஃபினான்சிங் ஆஃப் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ், ஆன்டி மணி லாண்டரிங் ஃப்ரேம்வொர்க் இன் இந்தியா, know your customer policy, organization set up for anti-money laundering, risk management, obligations under international agreement, implication of non-compliance of PMLA obligations. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் மணி லாண்டரிங்னா என்ன, டெரரிஸ்ட் ஃபினான்சிங், இந்த மணி லாண்டரிங்க்கும் டெரரிஸ்ட் ஃபினான்சிங்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மணி லாண்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸாம்பிள் ட்ரக் டிராஃபிக்கிங், gun smuggling to make them appear legitimate. ஸோ இந்த மணி லாண்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறது தான். ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண மோசடி. கன் ஸ்மக்லிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் கடத்தி பண்ணுறது தான் இந்த இதை சொல்லுவாங்க. Illicit funds are often used in illegal activities or to acquire legitimate asset. Illicit funds அப்படிங்கிறது என்ன, மோசடி செஞ்ச பணம் இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லீகல் ஆக்டிவிட்டீஸும் லெஜிட்டிமேட் அசட் வந்து அக்வயர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எதோட லிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டு டு கரப்ஷன், அதுக்கப்புறம் டேக்ஸ் எவேஷன், டேக்ஸை பே பண்ணாமல் அதை ஏமாத்துறது, போலி ஸ்கீம்ஸ், போலியான ஸ்கீம்ஸை வந்து பண்ணுறது, ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் அண்ட் சைபர் கிரைம்ஸ். இது எல்லாமே எந்த ஆக்டிவிட்டியில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸில் தான் இதெல்லாம் வரும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெரரிஸ்ட் ஃபினான்சிங். ஸோ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கு ஃபினான்சிங் ஃபண்டிங் ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெரரிஸ்ட் ஃபினான்சிங். இதுவும் வந்து ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் தி பண மோசடி தான். Growth of terrorist organization has increased the significance of terrorist financing. ஸோ இந்த டெரரிஸ்ட் ஃபினான்சிங்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் தி இன்டர்கனெக்ஷன் பிட்வீன் தி மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங்? இந்த மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் ரெண்டுமே எந்த இதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனான்ஷியல் கிரைம்ஸில் வரும். பண மோசடி அதில் தான் இந்த ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். இதை வந்து என்ன அப்படின்னா கிரிமினல்ஸ் ஃப்ரம் ஆர்கனைஸ்டு கிரைம் குரூப்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் மணி லாண்டரிங் டு ப்ரொபகேட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லாண்டர் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் மணி லாண்டர்ஸ் மூலமாக பணத்தை ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கும் மோசடிக்கும் இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, இதை எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Government of India, they brought this scheme Financial Action Task Force, which is popularly known as FATF. It was established to prevent money laundering and TF, money laundering and terrorism finance தடுக்கிறதுக்காக இந்த இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸ் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா FATF issued the FATF standards 2012 which serves as guideline for anti-money laundering. இந்த anti-money laundering வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த இயர் 2012. அண்ட் கம்பேட்டிங் தி ஃபினான்ஷியல் ஆஃப் டெரரிசம் அண்ட் ஆல்சோ அதில் என்னத்தை பற்றியும் கம்பைன் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஃபினான்சிங் ஆஃப் டெரரிசம் ஃபினான்சிங் வந்து எப்படி அதுக்கான இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் மணி லாண்டரிங். இப்போ மணி லாண்டரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there are several stages are there. It starts from the beginning to the end.
ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஜெனரேட்டட் அவுட் சைட் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம். அவுட் சைட் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து ஃபினான்ஸை வந்து டெவலப் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை தான் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மணி லாண்டரிங்கை வந்து 3 ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஃபண்ட்ஸ் ஃப்ரம் கிரிமினல் ஆக்டிவிட்டி ஆர் இன்ட்ரடியூஸ்டு இன் டு தி ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்ன ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பேங்க் டெபாசிட்டை, பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பண மோசடிக்காகவும் டெரரிசம் ஃபினான்சிங்காகவும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேயரிங். இந்த ஃபண்ட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா, தி ஃபண்ட்ஸ் ஆர் பாஸ்டு த்ரூ நியூமரஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். நிறைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு இந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிரியேட்டிங் செவரல் லேயர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹைட் தி சோர்ஸ். எந்த சோர்ஸ்லேருந்து இந்த ஃபண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய லேயர்லேருந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு 2 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வாட் இஸ் தி ஒரிஜினல் சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அது ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஃபண்ட்ஸ். இன்டகிரேஷன் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆர் கலெக்டட் ஃப்ரம் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இன்டு ஒன் ஆர் ஃபியூ அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் யூஸ்டு ஃபார் லீகல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்டில் கலெக்ட் பண்ண ஒன் ஆர் மோர் அக்கௌண்ட்டில் கலெக்ட் பண்ணதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லீகல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆர் அக்வயரிங் தி லெஜிட்டிமேட் அசட்ஸ். இல்லை அவங்க வந்து என்ன அக்வயர் பண்ணுவாங்க அப்படின்னா லெஜிட்டிமேட் அசட்ஸ். என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜிட்டிமேட் அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு பார்க்கும்போது there are 4 stages. Terrorism organization like commercial entities have financial cycles and use banks and financial institutions. ஸோ அவங்களோட இந்த ஃபினான்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ஸையும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் they can use. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது such a financial institutions like நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் மூலமாகவோ இல்லை பேங்கிங் கம்பெனிஸ் மூலமாகவோ இந்த ஸ்டேஜஸ் இந்த டெரரிசம் ஃபினான்சிங் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா there are 4 stages கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் they have to raise the funds. another one they are moving the funds. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறது, தென் ஃபைனலாக அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரைசிங் தி ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சோர்ஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சிம்பத்தைசர்ஸ். யார் வந்து பரிதாபத்துக்காக ஃபண்டு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்டேருந்து ரைஸ் பண்ணுறது. இது வந்து இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாகவும் இதை ரைஸ் பண்ணலாம். அண்ட் என்கேஜ் இன் லீகல் ஆர் கிரிமினல் இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து எப்படி அவங்க பண்ணிப்பாங்க அப்படின்னா லீகல் ஆர் கிரிமினல் இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், கிரிமினலாக இந்த இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸ் ஆர் சேனல்டு clandestinely to hide their purpose. clandestinity funds are இதை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு பர்பஸ்க்காக இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறதுக்காக டிவைட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸை வந்து மூவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபண்ட்ஸை வந்து ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா அவங்களால அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது, அப்படிங்கிறத இது பண்ண முடியாது, ஈஸியாக கிரிமினல் இதை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு இந்த ஃபண்ட்ஸை வந்து மூவ் பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸ் ஆர் மூவ்டு ஃப்ரம் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வேர்ல்டு வைட் டு தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ தேர் ஆர் so many terrorist organization and establishments are there, so that they are moving the funds from their hands to that terrorist organization. Then after moving that funds, what they will do, they will start fundings are parked in bank accounts. So parked in bank accounts அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணுவாங்க.
or other financial investment until needed for terrorism related activities. ஸோ டெரரிசம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படுற வரைக்கும் அந்த ஃபண்டை வந்து சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஃபண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட வந்து ஒரு 10,000 rupees டெரரிசம் ஃபினான்சிங் ஆஃப் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸில் இருந்தது அப்படின்னா அஸ் ஆஃப் நவ் அதை அவங்க டெரரிசம்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டாக்லையோ ஷேர்ஸ்லையோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து டபுள் ஆக்குவாங்க. ஸோ தட் இஸ் ஸ்டோரிங் ஆக்டிவிட்டீஸ். Then finally, using funds are used for terrorism acts or organizational activities. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபண்டை வந்து டெரரிசம் ஆக்டுக்கோ இல்லை அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 4 stages ஆஃப் ஃபினான்சிங் டெரரிசம். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணுறது, அப்படி ரைஸ் பண்ணுற ஃபண்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஃபண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் ஆஃப் நவ் அந்த ஃபண்டு தேவைப்படாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து இன்னும் டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஃபைனலாக அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்காகவோ இல்லை டெரரிசம் ஆர்கனைசேஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இப்போ இந்த மாதிரியான மணி லாண்டரிங் பண்ணும்போது அதை வந்து எப்படி வந்து நம்ம தடுக்கணும், அப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா there are 4 stages இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரிவென்டிங் கிரிமினல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் யூஸிங் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஃபார் மணி லாண்டரிங். பண மோசடி அப்படிங்கிறத வந்து அதை வந்து அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிவென்டிங் தி ஸ்ப்ரெட் ஆஃப் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இன் சொசைட்டி. சொசைட்டியில் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து நம்ம எப்படி தடுக்கலாம். சேஃப்கார்டிங் தி எக்கானமி ஃப்ரம் ஃபைனான்ஷியல் கிரைம்ஸ். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் கிரைம்ஸ்லேருந்து நம்ம எப்படி எக்கானமியை சேஃப்கார்ட் பண்ணணும், எப்படி வந்து பாதுகாக்கணும். ப்ரிவென்டிங் டெரரிஸ்ட் ஃப்ரம் ஆக்சஸிங் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறத டெரரிஸ்ட் யூஸ் பண்ணுறதை எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் இதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி மணி லாண்டரிங். ஸோ இந்த மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி மணி லாண்டரிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வாட் இஸ் தட் ஆன்டி மணி லாண்டரிங் ஃப்ரேம்வொர்க் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் திஸ் FATF ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த FATF ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த FATF ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இவங்களோட கைகோர்த்திட்டு இவங்க என்ன மாதிரியான இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002, that is called it as PMLA, that's been enacted, which includes obligations for financial sector players and certain non-financial business termed as reporting entities. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபினான்ஷியல் செக்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் செக்டர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா banks is one of the main financial sector players. So apart from that local money lenders, they are the financial sector players. And non-banking financial companies இவங்க எல்லாருமே எதில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஷியல் செக்டர் இதில் வருவாங்க. இங்கே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் certain non-financial business also இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அவங்கள எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா reporting entities. அதுக்கப்புறம் டீடைல்டு லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் REs ஆர் இன்க்ளூடட் இன் இந்த ரிப்போர்ட்டிங் என்டிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட் அண்டர் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங், தட் இஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரூல்ஸ். An institution framework has been established to deal with money laundering. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மெயினாக எதுக்காக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பண மோசடியை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்டி மணி லாண்டரிங் ஃப்ரேம்வொர்க் இன் இந்தியா என்ன மாதிரியான டிவிஷன்ஸ்லாம் இருக்குது, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஹையரார்கி, அதை பற்றி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இன் இந்தியா
which is FIU India, receives information about financial transactions from certain businesses, including banks, and has supervisory powers. So, idhula whatever the financial transactions are taken places in certain business, அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா பேங்க்ஸும் இன்க்ளூட் ஆகும் அண்ட் அதர் சூப்பர்வைசரி பவர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேட்ஸ் அண்ட் ப்ராசிக்யூட்ஸ் மணி லாண்டரிங் கிரைம்ஸ் இன்க்ளூடிங் ட்ராக்கிங் அண்ட் அட்டாக்கிங் ரிலேட்டட் அசட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணி லாண்டரிங் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா எப்போ பண மோசடி வருதோ அப்போ வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுவாங்கன்னா எதனால இந்த மணி லாண்டரிங் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த மணி லாண்டரிங் கிரைமில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு, வெதர் மணி டிராஃபிக்கிங் இன்க்ளூட் ஆகிருக்கா, அப்புறம் என்ன மாதிரியான அசட்ஸ் எல்லாம் இதில் அட்டாச் ஆகிருக்கா அப்படிங்கிறத பண்ணுவாங்க. தேர்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கோர்ட். திஸ் ஸ்பெஷல் கோர்ட் இஸ் மெயின்லி டிஸ்கஸிங் அபவுட் தி அட்ஜூடிகேட் மணி லாண்டரிங் கேசஸ் வித் தி பவர் டு ஃப்ரீஸ் அண்ட் கான்ஃபிஸ்கேட் அசட்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் யார் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பவரை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கன்னா ஃபர்தராக அவங்களால எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் அவங்களோட அசட்ஸ் எல்லாத்தையும் முடக்கி வச்சிருவாங்க. ஸோ அதுதான் இது. லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட்டர்ஸ் இஷ்யூஸ் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ரெகுலேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்குது, அந்த கைட்லைன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி இந்த பிஸ்னஸை ரெகுலேட் பண்ணலாம் அண்டர் தி PMLA அண்ட் PMLR. இது மூலமாக எப்படி அந்த பிஸ்னஸை ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ இந்த மணி லாண்டரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரிஸ்க் பர்செப்ஷன் ஒன். இதில் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிசைன்டு ஃபார் கன்வீனியன்ஸ் கேன் பி அப்யூஸ்டு ஃபார் மணி லாண்டரிங். ஸோ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்டு பை தி பேங்க்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர்டு பை தி பேங்க்ஸ். இது எல்லாமே எப்படி அவங்க கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து பண மோசடிக்காக அதை தப்பாக யூஸ் பண்ணுறது. அந்த பண மோசடிக்கு மட்டும் இல்லாமல் தீவிரவாதத்துக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டிஸ்னியூஷ் ட்ரூ ஐடென்டிட்டிஸ், ப்ரொஃபைல்ஸ் அண்ட் பர்பஸ். அவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டினா மறைக்கிறது, அவங்களோட ப்ரொஃபைலை மறைச்சி அவங்களோட பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறைக்கும் போது தான் இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் திஸ் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிசம் ஃபினான்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன மாதிரியான ரிஸ்கெல்லாம் வந்து இதை எஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்டு சர்வீசஸ். எதுலலாம் அவங்க ஃப்ராடு பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸ் இருக்கோ அதை தப்பாக யூஸ் பண்ணுறது. கண்ட்ரி ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் தி பேங்க். அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா என்ன அந்த பேங்க் வந்து எந்த கண்ட்ரியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்த கண்ட்ரியில் அந்த பேங்க்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. லொக்கேஷன் ஆஃப் தி பேங்க் பிரான்ச், எந்த இடத்துல அந்த பேங்க்கோட பிரான்ச் இருக்குது. டிரான்சாக்ஷன் கனெக்ஷன்ஸ். ஸோ எப்படி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் கனெக்ஷன் இருக்குது ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. அந்த இதை வந்து பார்க்குறது ரிஸ்க் பர்செப்ஷன். நேச்சர் அண்ட் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் தி டிரான்சாக்ஷன், வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து நேச்சர் ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஏர்லியர் டேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் தட் இஸ் தி மேனுவல் டிரான்சாக்ஷன்ஸ். ஒரு என்ன மேனுவல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா as a man they have to visit the branch and they have to do the transactions. But இப்போ இந்த மணி லாண்டரிங் அண்ட் ஃபினான்ஸ் டெரரிசம் ஃபினான்சிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா when the technology improves, டெக்னாலஜி இம்ப்ரூவ் எப்படி ஆயிருக்கோ அந்த மாதிரி அந்த டெக்னாலஜியை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி they are doing the various kind of the transactions. So when it comes to the money laundering எது பண்ணும்போது what is the measures, money laundering and financial terrorism risk வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் இவங்க எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர்ஸ் அண்ட் தேர் ஃபினான்ஷியல் டீலிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கஸ்டமர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாலும் என்ன மாதிரியான பேங்கிங் ரிலேட்டட் சர்வீசஸை அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இமீடியேட்டு பேங்கர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர்ஸ். அவங்களோட ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க வாட்ச் பண்ணணும். Detecting and reporting suspicious activities of FIU. இது FIU India. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அண்டர்டேக்கிங்ஸில் ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தது அப்படின்னா
அப்போ இது வந்து என்ன சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நடந்தது அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக அது டிடெக்ட் பண்ணி என்ன மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி அதை வந்து இமீடியட்டாக அந்த ஃபாரின் இந்த மிட்டிகேட் மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்ப்ளைங் வித் லாஸ் அண்ட் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ், என்ன மாதிரியான லா அண்ட் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் இருக்கோ அந்த லா அண்ட் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸை வந்து அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ட்ரைனிங் ஸ்டாஃப் இன் KYC and AML procedure. ஸோ அவங்க கஸ்டமர் நாட் ஒன்லி தே ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி கஸ்டமர், பேங்க் மேனேஜ்மெண்ட் ஷுட் ப்ரொவைட் ட்ரைனிங் டு தேர் ஓன் ஸ்டாஃப் about that what is the importance of this KYC. KYC is nothing but the know your customer and they should aware about that anti-money laundering activities. கஸ்டமர் எப்படி வந்து இந்த மணி லாண்ட்ரிங் ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாலேஜ் வந்து அந்த பேங்கருக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா we can avoid this money laundering and financing, terrorism financing. இதை வந்து ஓரளவுக்கு நம்ம மானிட்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அப்போ இந்த இதை பண்ணணும் அப்படின்னா சொன்னாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, கஸ்டமருக்கு பேங்கருக்கு அவங்களோட கஸ்டமரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா வாட் இஸ் தட்? நோ யுவர் கஸ்டமர் பாலிசி. ஸோ ப்ராக்டிஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் பிஃபோர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2002 KYC guidelines, bank required introductions for new customers from existing account holders or staff. So என்ன பண்ணுவாங்க அப்படின்னா RBI 2002ல they have introduced with the concept of the KYC guidelines. KYC guidelines அப்படிங்கிறது ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி any new customers have wants to acquire any kind of the bank deposits or any kind of the banking facilities, their existing transactions should be monitored by the bank staff. Maybe existing account holder, அதுக்கு தான் நம்ம வந்து பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு ரெஃபரன்ஸ் இது கேட்பாங்க, to whom you can refer for opening this account. ஸோ யார் மூலமாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு மென்ஷன் யுவர் ப்ரீவியஸ் whoever the previous customers in that bank, அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் திஸ் ப்ராக்டிஸ் வாஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்டர் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ இந்த KYC பாலிசி அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், பேங்கர்ஸ் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நடக்கக்கூடிய இந்த ஃப்ராட்ஸையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் மெயின் இது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு லெசன்லேயே வீடியோலே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Once again I will explain that a negotiable instrument are those instruments which are easily converted into the cash. Those instruments are called it as the negotiable instrument. For example, check, bill of exchange, promissory notes, இது எல்லாமே negotiable instrumentல வரும். So every bank, ஒவ்வொரு எல்லா bank, whether it is a nationalized banks, scheduled banks and non-scheduled banks, every banks they should have their own KYC policy. KYC policy as well as they should have the anti-money laundering norms. So what is that PMLA? What is that? This money laundering activities. இது என்ன கஸ்டமரை பற்றி என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் டெஃபினேஷன் அண்டர் தி நோ யுவர் கஸ்டமர் நார்ம்ஸில் which is defined under section 2 of HCA, which defines with the anyone engaged in a financial transactions or activity with a reporting entity including those acting on behalf of another. ஸோ இன்னொருத்தவங்களுக்காக யார் வந்து ஆக்ட் பண்ணுறாங்களோ, மெயினாக என்ன எதுக்காக அது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எனி கைண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிக்கோ அவங்களோட என்டிட்டியை யூஸ் பண்ணி யார் வந்து இது ஆன் பிகாஃப் ஆஃப் அனதர்க்காக ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கஸ்டமர். RBI adopted this definition in its மாஸ்டர் டிரெக்ஷன். ஸோ இதை தான் வந்து RBI அவங்களோட மாஸ்டர் டிரெக்ஷனில் இன்க்ளூட் பண்ணி தட் நோ யுவர் கஸ்டமர் டிரெக்ஷன்னு 2016 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ நோ யுவர் கஸ்டமரில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்சன்ஸ் availing of various services like if the persons open the bank accounts, if they have the bank accounts, they should clear that KYC. And if they customers wants to get the credit facilities, that is if they want to get the avail the loan facilities, lending loans and advances, bankers provide the lending loans and advances to the general public. If they want to get the credit facilities from the bank, bankers should know the customer, those who are lender, those who are lending the money from the banks.
Then remittance facilities. Remittance, if you are making any payment, here also we should know about the KYC. Demat account. When it comes to the share transactions, this Demat account is very much important. If the customers wants to go with the deals with the Demat transaction, in such a case they want to know about they want to open the account. In such a case, Demat account holders also, they should provide the details to the bank. A banker should know the customers of that Demat holders. Then PPF account, that is known as the Public Provident Fund. If the customer wants to open the Public Provident Fund, they should clear that KYC norms. Like pension fund accounts, third party product, if they want to maintain any kind of the third party product, there also they have to maintain that KYC, safe custody. Another one, customers, they have used the banking, that is the services of the bank, for a safe custody of their belongings as well as the valuables. So in such a case, banker should collect the customers details or safe deposit locker services, whatever it is. Then beneficial owners of entities availing services. Beneficial owners, யாரெல்லாம் பேங்க்ல வந்து சர்வீசஸ் இது ரிசீவ் பண்ணுறாங்களோ, those are the beneficiaries of the banking services. ஸோ அவங்கள்ட்டேருந்து நம்ம அவங்களோட டீட்டெயில்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். Beneficiaries of transaction by professional intermediaries. So these beneficiaries transaction can be taken place through the professional intermediaries. As a banker, they should know about that professional intermediaries also. So this is about the customer definition, KYC norms. So what is the key elements of the know your customer policy in order to prevent that, mitigate the money laundering as well as the terrorism financing? First one, these requirements are very much important. Approval by the board of directors or delegated committee. So this KYC policy அப்படிங்கிறத bank board of directors delegated committees யார் இருக்காங்களோ அவங்க approve பண்ணணும். Review regularly, at least annually, or based on significant events. Based on the events, significant events, they have to regularly review that KYC policy. If there is any changes are required according to the situation, so accordingly they have to change. Responsibility, principal officer ensures the policy is updated and relevant. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இந்த KYC norms பாலிசியை வந்து பேங்கர்ஸ் எடுத்துட்டு வரும்போது இந்த principal officers, they should know the policy and they have to update the policy according to the situations. ஸோ நெக்ஸ்ட் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் KYC பாலிசி. என்னென்ன கீ எலிமெண்ட்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, one, customer acceptance policy. Customers, they should accept that policy. Then only such a customer has to sign this KYC. Customer identification procedures. So customer identification procedures, so their identification, when it comes to their identification, the details of their business, or if they are in a salaried employee, where they are working, so what is the organization they are working, how many years they are working, so these details. Risk management, next one key element is the management of the risk and monitoring of the transactions. So these are all the main elements of the key policy of the KYC policy. Some banks may have several documents, separate documents for KYC policy. It depends upon the bank management. Each and every bank, so they are having the separate documents for the KYC policy. One of the document is the customer identification and due diligence. So ரொம்ப கவனமா அதை வந்து மானிட்டர் பண்ணுறதான் டியூ டெலிஜென்ஸ். அண்ட் ஆன்டி மணி லாண்டரிங் அண்ட் டெரரிசம் ஃபினான்சிங் பாலிசி, டிரான்சாக்ஷன் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் டு FIU. ஸோ இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஆர்கனைசேஷனல் செட்டப் ஃபார் AIML, தட் இஸ் AML, ஆன்டி மணி லாண்டரிங்கில் எப்படி வந்து ஆர்கனைசேஷனல் செட்டப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், PMLR stipulations. Banks must designate the following functionaries for meeting PMLA obligations. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தவங்க வந்து டெசிக்னேட்டட் டைரக்டர், அப்புறம் பிரின்சிபல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஈச் பேங்க் ஹேஸ் டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்டர் PMLA. இந்த PMLA மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ், ப்ரைம் மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸில் மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அண்ட் அதர் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்லாம் எந்த இதில் வந்து ரொம்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நோயுவர் கஸ்டமர் பற்றியும் ஆன்டி மணி லாண்டரிங் ஆப்ளிகேஷன்ஸும். இப்போ இந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அவங்களோட ரோல் என்ன? ஹூ இஸ் தி டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்ஸ்? திஸ் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவரால் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் தி
money laundering activities and PMLR activities, which cover the section 11A, 12, 12A and 12AA. இதெல்லாம் regulatory guidelines. Functionary requirements அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா reporting entityல company managing director or whole-time director authorized by the board, which is authorized by the board of directors. When it comes to the partnership firm, managing partner, who is the managing the business? There are different kinds of the partners. In that, mainly managing partner. When it comes to the proprietary concern, that is the single person business, proprietor is in charge of that, designated director. When it comes to the trust, managing trustee. And unincorporated associate body or body of individuals அப்படின்னு பார்த்தோன்னா person controlling and managing affairs. யார் வந்து அந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க. அதுக்கப்புறம் cooperative banks and regional rural banks. When it comes to the cooperative banks and regional rural banks, designated director will be senior management or equivalent designated of as designated directors. What is the responsibility? உங்களோட responsibility என்ன? இந்த designated directors அப்படிங்கிறத சொல்லிட்டோம். There are different kinds of the forms of a businessல யாரெல்லாம் designated director அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்போ இந்த designated director அப்படிங்கிறதுக்கு என்ன responsibility? Ensure appropriate functional setup systems. என்ன functional setup system இருக்கோ அதை வந்து ப்ராப்பராக appropriate-ஆக அந்த சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணணும். System and process for what is the process of the know your customer and anti-money laundering. Keep the KYC policy updated. As on when they have to update the KYC policy. KYC policy, as already I told you that know your customer policy. Maintain skilled staff at all levels. At the all levels, they should maintain the skilled staff. Take measures for changing money laundering and terrorism financing risk. இந்த மாதிரி money laundering and terrorism financing risk வந்து இது பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத பண்ணணும். இதுதான் இவங்களோட ஆக்டிவிட்டி. யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டெசிக்னேட்டட் டைரக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த டெசிக்னேட்டட் டைரக்டருக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆஃபீஸர். Such a principal officer is a money laundering reporting officer. So shortly call it as the PO. The designated senior officer in terms of money laundering activitiesல அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மானிட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி பேங்க்ஸ் KYC and AML policy. They have to monitor the know your customer policy of your banks and anti-money laundering policy of your banks. Then if there is any transactions are taken place under this KYC as well as the AML, it should be reported to the FIU India. Then liaison with the law enforcement agencies. So in the liaisons liaison என்ன அப்படின்னா இந்த கேஸை வந்து law enforcement agencies-க்கு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பீரியாடிக்கல் they have to submit the periodical reports to top management or board. டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை போர்டுக்கோ அவங்க பீரியாடிக்கல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். கீப் தி AML மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் அப்டேட்டட். இந்த ஆன்டி மணி லாண்டரிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த AML டீம் ஃபஸ்ட்டு வந்து டிரெக்டர்ஸ் பற்றி பார்த்தோம், டெசிக்னேட்டட் டிரெக்டர். நெக்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா பிரின்சிபல் ஆஃபீஸர் இருப்பாங்க. தென் இவங்க அண்டரில் யார் இருப்பாங்க அப்படின்னா AML டீம். இந்த AML டீம் என்ன பண்ணுவாங்க, ஆன்டி மணி லாண்டரிங் டீம். They have to functional unit for compliance with anti-money laundering and financial terrorism stipulations. என்ன மாதிரியான stipulations guidelines இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா regularly review and update KYC policy. As on when they have to review and update the KYC, know your customer policy. Guide business or operation on customer identifications or due diligence. So they have to create that customer identification பத்தியும் as on when they have to issue the guide to the business or operations on the customer identification. Then they have to undertake the money laundering and terrorism financing risk assessment and review periodically. They have to review this money laundering as well as the terrorism financing. What is the risk assessment? It should be periodically monitored. Assist business operations in customer risk categorization. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர் ரிஸ்க்கை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்போ கஸ்டமர் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் தி ரிஸ்க் ஆர் கண்ட்ரோலபிள் இன் நேச்சர், சம் ஆஃப் தி ரிஸ்க் ஆர் அன்கண்ட்ரோலபிள் இன் நேச்சர். When it comes to the customer's bank accounts, which is controlled by the banker. When it comes to the outside the bank premises, uncontrollable. So அந்த ரிஸ்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி கஸ்டமரோட ரிஸ்க்கை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க.
monitor transaction for suspicious account. ஏதாவது ஒரு suspicious account சந்தேகம் வர அளவுக்கு ஏதாவது மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல நடந்தது அப்படின்னா அதை வந்து மானிட்டர் பண்ணி அந்த சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிப்பாங்க. சப்மிட் ரிப்போர்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டு FIU இந்தியா. இந்த FIU இந்தியாவுக்கு ஃபைனலாக இந்த ரிப்போர்ட்டை AML டீமு சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன ப்ரைமரி ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் அண்ட் பெனிஃபிஷியல் ஓனர் வெரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் வெரிஃபிகேஷன். ஸோ வென் இட் கம்ஸ் டு தி கஸ்டமர் வெரிஃபிகேஷன் we are usually goes with the Aadhaar verification or passport or other valid documents. If the customers are opening the account on behalf of their organization, so in such a case customer ID cards, that is a valid documents. Okay, or else their rent agreements, that is the valid documents. Like that, apart from the Aadhaar as well as the passport, their ration cards, their electricity bill, இதெல்லாம் வந்து அவங்களோட beneficial owner verification. Then they have to maintain the record maintenance. Keep records of all transactions for 5 years from the date of transactions. So எப்போ அவங்க date of transaction start ஆனதோ அந்த டிரான்சாக்ஷன்லேருந்து அந்த டேட்லேருந்து 5 years data transaction they have to maintain record of identity documents. Customer identity documents என்ன இருக்கோ other bankers they have to maintain. Their account files they have to maintain, and business correspondence for 5 years. From the date of opening an account and the end of the relationship, they have to maintain the business correspondent documents with the bankers. They have to maintain the confidentiality. What is that? Keep all information maintained and furnished confidential. Whatever the customer informations are there with the bankers, those information should be maintained very confidence in nature. One customer record does not disclose to the another customer or any other entity. Next one, pre-transaction measures. So first, pre-transaction measure, before going into the transactions, they have to take a certain measures. Verify client identity. What is their identity? What is their ownership? What is their financial position? What are the sources of funds? When the customers come and deposits the funds, what is the sources? How they got that fund? Like that, those kind of the transactions they have to take. Recorded transaction purpose and nature of relationship. If any people are funding the one person funding to another person, what is the relationship between them? ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸை கடுமை பண்ணலாம். ஸ்பெசிஃபைடு transactions include cash withdrawal, deposits, foreign exchange. ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிரான்சாக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா when the customers are withdrawn the cash or customers are deposit the cash, what is the root of that cash, that they should know. When it comes to the foreign exchange transactions, some threshold limit will be there. So what is that threshold limit? Whether it is an import or as well as the export, what is the value of the high value import, remittances if they made, and other money laundering as well as the terrorism financing risk transactions. இது எல்லாமே வந்து ப்ரீ டிரான்சாக்ஷன் மெஷர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்ஹான்ஸ்டு மானிட்டரிங். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா they have to implement enhanced monitoring for suspicious account. ஏதாவது சந்தேகப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அதில் வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி எதனால அந்த சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட் நடந்திருக்கு, ஸோ என்ன மாதிரியான தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்னல் ஆடிட் டீம் evaluates compliance with the KYC and AML policy. So within the bank they have the internal audit team. These internal audit team, as on when they have to scrutinize the KYC compliance and what is the anti-money laundering policy. If there is any changes are required, they have to change according to the situation. Concurrent or internal auditors as on when they have to check with that, verify the KYC and anti-money laundering procedures at every branches. Finding presented to the audit committee. So whatever the findings they got it, these findings should be submitted in front of the audit committee of the board quarterly, which is quarterly once they have to submit that reports. So what is the new technology they can use? So they have used with this that is the next one, introduction of new technology. So KYC procedure for new technology based products and services. The new technology அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா
what kind of the product and the services they are using. So when they are introducing the new technology, so that money laundering and terrorism financing risk associated with this new technology, எந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நமக்கு ரிஸ்க்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ மணி லாண்ட்ரிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபினான்சிங் டெரரிசம் ஃபினான்சிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரியான நியூ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி they can made so much of the mistakes. ஸோ இது வந்து யார் கையில் இருக்குது? இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்கர்ஸ் they should recruit the qualified team and intellectual team in order to prevent that anti-money laundering as well as the terrorism financing. Upper staff hiring and training. Implement adequate screening for recruitment. When they are recruiting their own staff, they have to make the proper screening. As a recruiter, they should know about money laundering activities as well as the anti-terrorism activities, terrorism activity. Conduct due diligence for third parties, maybe the business correspondent, director, sales agent, recovery agents. So the third parties மூலமா அவங்க ஹையர் பண்றது. Equip audit for transaction with trained personnel. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரெயின்டு பர்சனலை வச்சுட்டு எக்யூப் ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா accounts, auditing the accounts and the activities, customer activities, இதெல்லாம் audit, they have to verify the details. Okay, train employees, they have to train the employees and they have to educate their own employees about the know your customer and anti-money laundering procedures in order to avoid the money laundering and terrorism financing. Provide ongoing training to keep staff updated with regulatory norms and emerging criminal modalities. What is the criminal modalities and norms and all they? So they should know ongoing training. In that ongoing training only they have to provide. So we can say that the on the job training only they have to provide those details to their employees so that they aware about this anti-money laundering and they can aware about that terrorism financing. So what is the obligation under the international agreements? So international agreements, when we have taken this international agreement, so what is this obligation of this? So banks must not maintain accounts for individual entities. UNSC list alli enna sollirukanga appadina, it is divided into the two cases. என்னன்னா banks must not open maintain accounts for individual or entities. Bank does not have a right to open or maintain the account of the individual அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா so there are an ISL and 1998. So here they have given with the two cases. One is the ISL and AL Quida sanctions list. Another one is the 1988 sanction list. So in the ரெண்டு லிஸ்ட் இதை பற்றி தான் இந்த பேங்க்ஸ் must not open maintain accounts for individuals from these entities. அந்த மாதிரி measures for matching listed individual entities. So notify FIU India and Ministry of Home Affairs and freeze assets per Ministry of Home Affairs orders. So they have to freeze accounts under the Ministry of Home Affairs order படி இந்த அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணணும் இண்டிவிஜுவல் என்டிட்டிஸ். இது இப்போ UNSCR ரெசல்யூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா adhere to any other UNSCR regulations circulated by RBI என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெகுலேஷனை சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அண்டர் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் படி இந்த ஆப்ளிகேஷன்ஸ் இதை வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா FATF ஐடென்டிஃபைடு ஜூரிஸ்டிகேஷன், இவங்களோட கண்ட்ரோலில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன். So they have to give the special attention, business relationship and transaction with the person from these countries. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த FATUல இன்க்ளூட் ஆகுமோ இந்த கண்ட்ரீஸோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறது, அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் transactions are taken place between the India and Pakistan. That is India, when the transactions have been taken place between the India and Pakistan with the individual or as well as the any kind of the business entity, so there will be chances of occurring such money laundering activities or terrorism financing. So that a banker should have a keen on these kind of the transactions. And the background and purpose examination they have to do. So when these two countries are money is exchanged from one country Bank of India to another country Bank of Pakistan,
So in such a case, what is the background, what is the document which is there, what is the proof which is there before transferring the funds, and what is the purpose of the transactions, retained findings and documents for RBI and other authorities upon request. ஸோ அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் அவங்க ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அதை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ். ஸோ வாட் இஸ் தட் கரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் when it comes to the money laundering, terrorism financing? Next one is the KYC. So இது எல்லாத்தோடையும் ரிலேட் ஆனதான் இந்த corresponding banking. Correspondent banks involve one bank correspondent holding deposit for other banks and providing payment and other services. So correspondent bank அப்படின்னு பார்த்தோன்னா that is one bank holding deposit for other banks. That is the respondent bank. Other bank ஓட deposit hold பண்ணிட்டு and providing payment and other services. எப்போ அவங்களுக்கு அந்த தேவைப்படுமோ அந்த டைமில் அவங்களுக்கு பேமெண்ட்டும் வாட் எவர் தி சர்வீசஸ் தே ஆர் ரிக்வயர்டு தட் சர்வீசஸ் தே வில் ப்ரொவைட். Such banks are called it as the correspondent banks. What is the importance of this correspondent banks? These banks are very much essential for doing the global financial transactions, international trade, travel and tourism. These correspondent banks are nothing but these banks are facilitate their own customers in order to doing the financial transactions between one country to another country. Then if the customers are into the international trading activities, in order to facilitate the international trade, that is import and export from one country to another country, in such a case correspondent banks are act as a main role. Then if they want to go for a traveling purpose, visiting one country to another country like a tourism purpose, so in such a case traveling or business purpose, if they are traveling from one country to another country, in such a case these correspondent banks act as a agent between home country branch as well as the other country bank branch. So carries money laundering, terrorism financing risk due to differing AML and CFT regimes in various countries. So இது என்ன அப்படின்னா இந்த correspondent banksன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் there is a chances of occurring the money laundering activities. பட் எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மணி லாண்டரிங்கோ இல்லை டெரரிசம் ஃபினான்சிங்கோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பண்ணும்போது தான் இந்த மாதிரியான இதெல்லாம் டிரான்சாக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் பேங்கிங் என்ன பண்ணுவாங்க, விஜிலண்ட்டாக இருந்து இந்த இது ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அவங்க மெயின்டைனிங், இஃப் தே வாண்ட் டு மெயின்டைனிங் தி கரஸ்பாண்டன்ட் ரிலேஷன்ஷிப், they should know about they should have the policy requirement. Banks should have a policy for establishing correspondent relationship. Bank, they should have their own policy for establishing their correspondent relationship. That a policy must outline conditions. என்னென்ன conditions, terms and conditions. ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இந்த correspondent banking facility யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணால் இந்த correspondent banking facilitiesஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத பேங்க்கை டிசைட் பண்ணுவாங்க. டியூ டெலிஜென்ஸ் ரொம்ப அதை வந்து கவனமாக நம்ம பண்ணும்போது இன்க்ளூட் இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கேஒய்சி பிரகாரம் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மாதிரியான பிஸ்னஸ் நேச்சரு, வாட் இஸ் தி மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், வெதர் இட் இஸ் எ சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் ஆர் இட் இஸ் எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, அவங்க என்ன மாதிரியான மேஜர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்கள்ட்ட ஏதாவது மணி லாண்ட்ரிங் ஆர் டெரரிசம் ஃபினான்சிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கு ரிலேட்டட் அக்கௌண்ட் ஏதாவது மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, அந்த அக்கௌண்ட் பர்பஸ், ஐடென்டிட்டி ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் யூஸிங் சர்வீசஸ், யார் வந்து தேர்ட் பார்ட்டி இந்த சர்வீசஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, அவங்களோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இந்த டியூ டெலிஜென்ஸில் இருக்கணும். ஷெல் பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டு நாட் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப்பை வித் ஷெல் பேங்க்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷெல் பேங்க்ஸோட ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஷெல் பேங்க்ஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஷெல் பேங்க் அப்படிங்கிறது என்ன, when it comes to that correspondent bank அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி ஷெல் பேங்க் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது என்ன ஷெல் பேங்க் அப்படிங்கிறத பார்த்தோன்னா தெர் ஆர் இந்த மணி லாண்டரிங் 4 ஸ்டேஜஸில் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஷெல் பேங்க்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க.
So in the shell bank, one is the correspondent banks, another one is the shell bank. Shell bank அப்படிங்கிறது என்னன்னா, it is a financial institution that lacks a meaningful physical presence or effective management is this jurisdiction where it is incorporated and licensed and is not affiliated with a regulated financial group, making it difficult to supervise. For example, நம்ம ஷெல் பேங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோக்கல் மணி லெண்டர்ஸ் அவங்கள வந்து நம்ம ஷெல் பேங்க் அப்படிங்கிறது சொல்லலாம். அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கும், பட் தே ஆர் நாட் அப்ரூவ்டு doing their banking business. They can't accept the deposits, only they provide the loans and advances to the general public. So the local money lenders, they have to restrict. Caution with a certain jurisdiction. They have to maintain the correspondent banks in jurisdiction with its strategic deficiencies and inadequate FATF recommendations implementation. So இதெல்லாம் அவங்க implement பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் அண்டர் FATCA அண்ட் CRS, ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ் ஆக்ட். FATCA அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸஸ் கம்ப்ளையன்ஸ் ஆக்டில் US tax information reporting regime require financial institutions to identify US account and report to the IRS, international reporting standard or appropriate government authority-க்கு இந்த இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, prevent US person from avoiding US taxes by parking wealth outside the US. ஃபார் எக்ஸாம்பிள், இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, prevent the US person from avoiding US taxes by parking wealth outside the US. For example, அவங்களோட wealth வந்து யூஎஸ்க்கு அவுட்சைடு இருக்கு, அந்த இதில் வந்து they have to avoid the paying the tax in US and prevent the paying the tax in US. ஸோ அதுதான் இது மெயின். Common reporting standards, that is OECD's tax reporting standard in response G20 request. G20 countries requestல இந்த CRS அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்தியாவில் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 114F, 114J and 114H require banks and financial institution to declare if they are a reporting financial institutions. ஸோ இவங்க வந்து ரிப்போர்ட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா அப்படிங்கிறத வந்து அவங்க டிக்ளேர் பண்ணணும். Submit prescribed reports to the income tax department for accounts taxable in the USA. If they are having the accounts taxable in the USA, and அதுக்கு related documents tax departmentக்கு கொடுக்கணும். And like other countries also. Reporting obligation, reports to FIU India. Banks must submit reports on transaction of specific types and values at prescribed frequencies. What is the frequency அப்படின்னு பார்த்தோன்னா, monthly reports. இந்த monthly reports அப்படிங்கிறது 15th of the following month, every following month 15th. So what is the type? Cash transaction report. This cash transaction report is 10 lakh or more or equivalent, or series of integrally connected cash transaction which is aggregating rupees 10 lakh or more or equivalent. Next one, cross border wire transfer report. That is transferring the money from one border to another border. Cross border wire transfer over 5 lakh or equivalent, whether either origin or destination of funds in India, whether origin in India or destination fund in India. So this is the rule. Non-profit organization report, receipt by non-profit organization rupees 10 lakh or equivalent, which shows in the monthly report. Counterfeit currency report, that is all counterfeit currency notes received. Suspicious transaction report, so due within 7 days of establishing suspicion. எப்போ அது suspicion accountன்னு தெரிஞ்சிச்சா within 7 days உள்ளக்குள்ள அதுக்கான இது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, KEO report, key report for FIU India to provide intelligence to law enforcement agencies. Law enforcement agencies-க்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். Then criteria for suspension, reasonable doubt of proceeds involving PMLA, that is prime money laundering activities பற்றி எதுவும் இந்த டிரான்சாக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, டவுட் இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக இது எதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த PMLAல இன்வால்வ் ஆகும். unusual or unjustified complexity, unusual or unjustified complexity இருந்ததுன்னா, lack of economic rational or bona fide purpose, which is for the bona fide in nature. Reasonable doubt of terrorism financing activities. இந்த terrorism financing activities doubts இருந்தது, reasonable doubts இருக்கா அப்படின்னா இது எல்லாமே reporting obligations-ல வரும். Next என்ன அப்படின்னா implications. What is the implications of this money laundering PMLA obligations?
bank risk penal actions by RBI and the director, FIU India for failing to meet obligations under PMLA. Bank risk penal actions by RBI. Bank so இது PMLA மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்னு தெரிஞ்சிருக்கு. பட் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க பண்ணலை அப்படின்னா immediately என்ன பண்ணுவாங்கன்னா RBI and the director of an RBI they have to put the penal action to the FIU India to failing to meet obligations of the bank. Punitive measures என்ன இருக்குன்னா first one is the return warning இருக்கும். Then issuing a frame return warning. First they have to issue the frame return warning to the bank or its employees. Then next remedial actions once after receiving that return warning, then declining the bank to take a specific remedial measures. Immediately the bank have to directing the bank வந்து specific remedial measures and submit an action taken report. என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணணும். மானிட்டரி பெனாலிட்டி இம்போசிங் ஃபைன்ஸ் ரேஞ்சிங் ₹10 to ₹1 lakh per violations. ஒவ்வொரு வயலேஷனுக்கும் அந்த வயலேஷனை பொறுத்து 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் பெனாலிட்டி இருக்கும். Each day of delay in submitting information, a transaction or a report or in rectifying information report is counted as one violation. So ஒவ்வொரு நாளும் இந்த இது என்ன மாதிரியான punitive measures எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். எப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் டிலே பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அது அந்த டிலேயும் வந்து violation activitiesல include ஆகும். So bank should ensure that request of data information from government and other agencies do not violate banking secrecy laws. Banking secrecy law என்ன இருக்கும், இந்த secrecy law வந்து banks வேற யாருக்காகவோ கவர்மெண்ட்டுக்காகவோ இல்லை வேற எந்த ஏஜென்சிக்காகவும் அதை வந்து வயலேட் பண்ணக்கூடாது. But some exceptions are there in the confidentiality. One is the legal compulsion. Disclosure is required by law. Another one is the public duty. There is a duty to disclose for a public interest because bank is working for a general public only, so they have to disclose about this one bank's interest. Disclosure is necessary for the bank's interest, so that is necessary with the banks their own interest. They have to disclose the details in their own interest. Customer consent. Disclosure is made with the customer's express or implied consent. So once after the disclosure, it should be get the customer consent. It should be in the form of the expressed consent or as well as the implied consent. Then so this is the final part. So once again I summarize this video what is there in that AML and KYC. Here we have discussed about the what is anti-money laundering, what all the stages are there, என்ன மாதிரியான ஃப்ரேம்ஒர்க்ஸ்லாம் இருக்குது, லீகல் ஃப்ரேம்ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கேஒய்சி கைட்லைன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த கேஒய்சி கைட்லைன்ஸுக்கும் ஆன்டி மணி லாண்டரிங் அப்புறம் டெரரிசம் ஃபினான்சிங்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் கரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி ஷெல் பேங்க்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு better understanding about the AML and KYC guideline. Wish you all a happy learning. Thank you one and all.